நீ ஆர்ப்பரிக்கும் கல்லுசரி உடமரந்தாம் படுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கல்லுசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த பஞ்சமில்லு குடியிருப்புல இருக்கக்கூடிய சாமிகளை கூட்டிக்கிட்டு இங்க உள்ள குத்தப்பெருமாள் ஐயனார கூட்டிக்கிட்டு நீ கல்லுசரி எல்லைய விட்டு நீ வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரே வாடா ஆளுயர விச்சருவா அடா ஆளுயர விச்சருவா அடா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பி வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்புட்ட உன் இடமணிய கொஞ்ச நேரம் மேமாட்டு எப்படி குத்த வச்சது மதுரை மேல மடப்பு கருப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சடா கருப்பாயுரணிய விட்டு வாடா கொஞ்ச நேரம் இந்த பஞ்சமுள்ள குடியிருப்புல உள்ள மக்களை காக்க என் கருப்பாயனை விட்டு பாண்டி முனி கொஞ்ச நேரம் நீ எந்திரி ஒத்த காலு சப்பானி சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா அலறுதடா எத்தி மரம் கொஞ்ச நேரம் இங்க வந்திருக்க மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துராமல் நீ காத்தது காத்து நீ கடைசி வர காத்தரணும் கல்லுசரி காளி முனியை அட்டா ஹல் ஹல் அண்ணே வாலி மேத்துக்கண்ணே ரெடி ஹல் ஹல் போறதுப்பா ஏ மாடு பொடி மாடு சீன்ல பொறி தூக்கி போடுறாப்புலடா சூடம் போடுறியா அக்கிரி சட்டி விளையாடுறியா பெரிய ராஸ்கல் தாய் சார் போய் காப்பாத்துவா போதும்டா உங்களை நான் தானே காப்பாத்தணும் நீ காட்டிட்டு வா நீ தாளம் தேடு நீ தெர நீ மூடு நீ குத்து ஏய் அங்கப்ப அடிச்சுக்கிறாங்க ஐயா ஐயா விடுங்க அறுவாலை வச்சுக்கிட்டியா ஐயா பிடிச்சிருக்கீங்க பின்னாடி கொண்டு வச்சு போங்கடா டேய் ஊருக்கார இன்னும் ஒரு 50 பேர் உள்ள வாங்கினேன் வாங்க 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 மேடையை சாச்சி விட்டு போயிட்டே எதுக்கு இத்தனை பேர் எதுக்கு ரெடி ஏய் சொன்னேன் தாளத்தை எடு தாளத்தில் ஒரு பக்கம் குடும்பிய காணாமடா என்கிட்ட காமிச்சிட்டேன் ஆடுறாங்க திரும்ப திரும்ப வர்றானே திரும்ப திரும்ப பேசுற நீ ரெடி கேமரா ஆக்ஷன் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகஜ
மீனாட்சி ஜெக ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெக ஜனனி ஜனனியா. பாண்டிய குமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுமரோ தரே அப்பா அப்பா வேண்டுமரோ தரே இன்னமரோ வல்லையோ வேதவேதாந்தே நாதஸ்வரூபி வேதவேதாந்தே நாதஸ்வரூபி ஜெக ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெக ஜனனி ஜெக ஜனனி அம்மா அம்மா கும்புறமுங்க பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கேத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விளங்கும் ஐயா ஆ, 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 சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலி நல்லது நடக்கும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலி நல்லது நடக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா அனிச்சைய சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா அனிச்சைய சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கு ஏத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
ஒயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ஒயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ரத்தா காபி மசால் தோசை கேக்குது, அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சினு மச்சினு மச்சினுடா, இந்த லைலா ஓட்ட மச்சினுடா, இவன் காதல் போரில் கச்சினுடா, இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது, அத பாஸ்ட் புட்டு கதைய பார்த்து எங்குது. போனேன்டா 2 நாள் காணடா, எட்டு முதல் தும்பலடா, நெப்போலியன் கேக்குதடா. லைலா காலேஜ், ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ கத்துது, கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல புசுத்துது. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று போகுது, அத பாஸ்ட் புட்டு கதைய பார்த்து எங்குது. அந்த சிங்கள கீழ சுகர போட்டு கலக்கு, அந்த சிங்கள கீழ சுகர போட்டு கலக்கு. சொல்லு விட்ட நகலடா, சொன்ன பேச்சு கேட்கலடா, சிட்ல பக்கலடா, நேவிக்கார கப்பலடா. கோலாலம்பூர் அம்மாடி கோலாலம்பூர் சிலுக்கு சேல பறக்குது, அந்த மேலாக்குல மவுச காட்டி இழுக்குது. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. கத்திரி 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 கோழி, அவைக்கு புல வெட்டுவா துண்டு துண்டா நாண்டு. கத்திரி 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 கோழி, அவைக்கு புல வெட்டுறா துண்டு துண்டா நாண்டு. பச்சைக்காம்பு வத்தலடா, புட்ட வாயு பத்தலடா, நெத்திலி மீன் வத்தலடா, நேவிக்காரன் கப்பலடா. ஐயா கடை அம்மா ஐயா கடை உளுந்து வட டக்கரு, உன் நினப்புள்ளதான் ஊத்திக்கிட்டேன் நிக்கரு. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது. ரத்தா காபி மசா தோசை கேக்குது, அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சினு மச்சினு மச்சினுடா, இவன் லைலா ஓட்ட மச்சினுடா, இவன் காதல் போரில் கச்சினுடா, இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது. அந்த ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது. கவலைப்படாதே சகோ. ஊத்துப்பாக்க குடி இருக்கிற அண்ணாச்சி, நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? ஊத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி, நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, என் நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. ஊத்து பார்க்க பக்கத்தூர்ல இருந்து 2 வீலர்ல வந்த எங்க அண்ணாச்சி, பக்கத்து ஊர்ல இருந்து
நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா. ஆமா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஏன் ஆத்தாக்கா. நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா. சொத்துல தண்ணியை ஊத்திடல ஆத்தாக்கா. குத்து பார்க்க வந்து கிடக்க அண்ணாச்சி. கூத்து பார்க்க கூடி இருக்கும் அண்ணாச்சி. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி. யாருக்குமே இந்த பாட்டு புரியாது. வந்திருக்க முடியா அண்ணாச்சின்றியா என்னாச்சின்றியா என்னதான் சொல்ல வர்றியா எனக்கே தெரியாது. இது வருகை பாடல் அவ்வளோதான். இதை பார்த்துட்டு போய் எல்லாரும் பரிச்சு எழுத போறீங்களா? அவ்வளோதான். நாடகம் என்பது ஒரு பொழுதுபோக்கு தான். வாங்கண்ணே என்னண்ணே உங்களுக்கு இப்போ வாய்தா கிடையாது 7ஆம் தேதி. இது என்ன கூட்டா கொட்டாய்க்குள்ள பாருங்க. அந்த 2 பொம்பளையை பார்க்கறதுக்கு ஆளுக்கு இப்படியே தெரியும். அதுக பாவம் தூக்கத்தில் பூளை தள்ளி போய் இப்படி உட்காந்து 10ஆவதுக்கு மருதமணி வேற சுரட்ட பாவம் மாதிரி. ஐயோ இங்கே என் நாடகத்தில் ஆளுகளை பூரா பிறக்கி போட்டிருக்கீங்களாப்பா. யாரும் மிருதங்காரன் நீ அதுக்கு மேலே எங்கள் அண்ணன் யாருமே சேவப்பில்லையாப்பா. இங்கே வா உன்னையத்தையும் தேடிக்கிட்டு இருக்கீங்க. வா இது என்ன நாடகம்? அன்னைக்கு பவளை குடின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் தேடிட்டப்போ அப்படி ஆளு. ஏன்னா தூக்க வச்சு நடக்கிற வியாதிலாம் இருக்குது. அன்னைக்கெல்லாம் தாளத்தை கொண்டு நடந்து திருப்பத்தூர் போயிட்டேன் சென்றால. உண்மையிலே இளைஞர்கள் உண்மையிலே இந்த இளைஞர்கள் தான் நாடகத்தை வச்ச ஊர் பொதுமக்களாக இருந்தாலும் என்னையும் மருதமணியும் கொண்டு வந்தது ஸ்ரீ சிவசக்தி வெற்றி விநாயகர் நற்பணி மன்றம். ரொம்ப ரொம்ப நன்றி இளைஞர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ ஊர் பெரிய ஆளுங்க எங்களை வேணாம்ட்டாங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம் காசை கொடுங்க அதெல்லாம் வந்துட்டோம்ல. உண்மையிலே தமிழனுடைய அன்பை அதிகமாக பெற்ற நடிகரில் ஒருவன் எம்கேஆர். இந்த கூட்டம் இந்த நாடக நடிகர்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு வெற்றி. பெரிய ஆள்லாம் கிடையாது. நானும் மருதமணியனும் ஏதோ மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளி நாங்கள். ஆனால் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இங்கே இருக்காங்க நடிகரில். நாங்கள்லாம் பெரிய ஆள் கிடையாதுங்கய்யா. ஆனால் இந்த கூட்டம் இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு காரணம் நான் நடித்த நடிப்புக்காக கிடையாது, நான் செய்த சேவைக்காக வந்த கூட்டம் அதெல்லாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க மனுஷன் நாளைக்கு காணாம். அதே உண்மை. அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் ஊரே அருவாக்கம்படுத்து வெட்டிட்டு கிடந்தாங்க. பார்த்தா பொம்பளைலாம் பாவாடை கிழிஞ்சு இங்கிட்டு பார்க்குறேன் 10 பொம்பளை மண்ணை வாரி தூத்துறான். அந்த காலி கேட்பேன் கருப்பேன் கேட்பேன். அங்கிட்டு பார்த்தா ஆம்பளை கூட சட்டி இல்லாமல் முண்டை மாத்துறேன் பாஞ்சு உருள்றேன். இப்போ ஊர் அம்பலாரை கூப்பிட்டேன். எதுங்க ஜாமி கும்புற பஞ்சாயத்தா ஜாமி ஆடுற பஞ்சாயத்தான்? இல்லை 2 பேரும் மாமே வச்சுருந்தேன். எப்பயும் விளையாட்டுக்கு விளையாடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் விளையாண்டாங்க. இல்லை என்ன பிரச்சனை எதை வச்சு ஆரம்பிச்சிச்சுன்னு கணேஷ் போயில கேட்டிருக்கேன். இவன் கொடுக்கலேன்னு இருக்கேன். வெட்டு குத்தாகி போச்சு. கணேஷ் கோயிலுக்கு வெட்டு குத்தாகி போச்சு. ஒரு திருவிழாவே நிறுத்திவிட்டாங்க. இப்போ எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது. புரிஞ்ச முண்டாட்டிக்கு சண்டை வர்றது அப்படித்தான். பூரா அந்த டொங்காஸ் தான். இங்கே வர நான் என்ன வேசிக்கிட்டு இருக்கேன், இவன் மண்டையை வேசிக்கிட்டு இருக்கேன். அவர் கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டுவோமா? எக்கோ என்ன உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாத நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்பயே வந்து ஆச்சரா நீ எதுவும் பண்ணுவேன்னு பண்ண மாட்டேன். நீ சிரிச்சுக்கிட்டே வச்சா பண்ண மாட்டேன். நான் காசை வெட்டி போட்டுருவேன். ஹலோ 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 ஒரே ஒரு கணிக்காக அவ்வளோதான். வெட்டிக்கார ஒன்றும் பண்ண முடியாது. மூலம் தள்ளிடுறேன். முண்டைக்கு கட்ட குரல். ஒரே ஒரு கணிக்காக முடிச்சு அப்படியாப்பா என்னப்பா ஒரே ஒரு கணிக்காக சிவபெருமான் குடும்பத்தில சண்டை வந்தது. ஒரே ஒரு கணிக்காக சிவபெருமான் குடும்பத்தில சண்டை வந்தது. நீ போனியா சொல்லு. நீ சொல்லு. நீ பாடின நான் பாடினேன். இல்லை சண்டை வந்ததுன்றியா நீ போயிருந்தியா? தெரியாதுன்னு மூடு. சரி பொத்து. நன்றி. நாடகம் புழுன்னு இருக்க என்னத்தை எதை நீங்களாம் சிரிக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் வெட்டு குத்திட்டு கிடப்போம். இந்த மைசூரில் பூரா மைசூர் ஆளுகள் தானே. கட்டுப்படி ஆகுதா சம்பளம்? நீ குறைச்சி பேசிட்டோம்னு உன் முகரம் தெரியுது. குறைச்சி பேசி விட்டோமே டீசல் அடிக்குமே சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருப்பியே. கரண்ட்டு போகாமல் இருக்கணும். இல்லைன்னா டீசல் அடிச்சிடும் காசு வாங்க மாட்டேன். என்னத்தை
நாரத மகரிஷி ஒரே ஒரு கனியை கொண்டு போனாரு சிவபெருமான் குடும்பத்துக்கு. ஒரே ஒரு கனியை கொண்டு போனாரு சிவபெருமான் குடும்பத்துக்கு. அங்கே அண்ணன் தம்பி 2 பேரு. விநாயகரும் முருகப்பெருமான் 2 brothers. வேலை மதுரை பாரு என்ன தெரியாதா? ஏத்தாளி இங்கிலீஷ் மேத 2 brothers 2 pro ஓகே ப்ரோ. நீ வெத்தலையை தின்றா ராசா. ஒரே வெள்ளத்தில் போனா கூட நீ வெத்தலையை போட்டுக்கிட்டு மொச்சக்கன் தின்னு அது வாட்டர் கேன்ல துப்பி வை. ஏய் யாரும் சரக்கு நினைச்சு அடிச்சிடாதீங்களா? வெத்தலை அடிச்சிடா. நீங்க ஒரு மாதிரியா சீரலாம நிக்கிறிய. அப்ப நாரத மகரிஷி இந்த உலகத்தை யாரும் முதல்ல சுத்தி வராங்களோ, அப்ப நாரத மகரிஷி இந்த உலகத்தை யாரும் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கணின்னு போட்டியா ஆரம்பிச்சாரு. ஆனா முருகனுடைய மயில் நல்ல வாமப்புல இருந்துச்சு. மயில் டெய்லி ஜிம்முக்கு போய் நல்ல மண்டி போட்டு வார்ம் பண்ணுமா? மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை வளவர துறங்கினாரு சுப்பிரமணியன். ஆமா, சுப்பிரமணியன் அவர் மயில் பிடிச்சாரு. ஆமாடா, அவர் தான் மயிலுக்கு ஏற வர்றவர். ஆனா விநாயகருடைய மூஞ்சூறு அன்னைக்குன்னு செனமா மாசமா இருக்கு. அவர் ஏறி உட்கார்ந்தா குட்டி வெளியே வந்துரும்னு. இந்த உலகத்துல அப்பாவும் அம்மா தான் உலகம் என்று சுத்தி வாங்கி கனிய வாங்கினாரு விநாயக பெருமான். அப்படி அந்த போட்டி வைக்கலைன்னா இன்னைக்கு தமிழன் பூரா மாலை ஓட்டுட்டு பழனிக்கு போகிற படைவீடு நமக்கு கிடைச்சிருக்காது சாமி. ஆமா சாமி. குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. ஆமா 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 ஆமா. குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. குட்டரம்ப இன்னைக்கு இந்த பஞ்சமுள்ள குடிரப்புள்ள குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அலவந்து கூடிருச்சான் நன்னானே. அலவந்து கூடிருச்சான் நன்னானே. அலவந்து கூடிருச்சான் நன்னானே. இந்த ஆடரத கூட்டத்தில நன்னானே. இந்த ஆடரத கூட்டத்தில நன்னானே. ஓடி விளையாடுவோம் ஏமாமா. ஓடி விளையாடுவோம் ஏமாமா. இந்த ஓடரந்த கூட்டத்தில எழலமாமா. ஓடரந்த கூட்டத்தில எழலமாமா. வண்டி ஓட்டி இந்த கிராமத்துல ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம். சாரட்டு வண்டி ஓட்டி
கருப்பு எந்திரி ராமநாட்டு கருப்பு எந்திரி கெட்டவர தந்துருமா 18ஆம் படியா என் சாமி கெட்டவர தந்துடுமா 18ஆம் படியா என் சாமி கெட்டவர தந்துருமா 18ஆம் படியா என் சாமி கெட்டவர தந்துடுமா 18ஆம் படியா என் சாமி கெட்டவர தந்துருமா என் சாமி 18 படியாந்த எனக்கு குலசாமிடா டேய் ஏலோ 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 ஏலம்மா ஏலோ 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 ஏலம்மா ஏலோ ஊரோத 2 ரச்சி உள்ள பஞ்சு முள்ளு குடியிருப்பு தாய் உள்ளையா இந்த விநாயகர கும்பிட ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு பஞ்சு முள்ளு குடியிருப்பு தாயும் உள்ளையா ஒத்துமையும் ஆயிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு ஊரோத 2 ரச்சி ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடுத 2 ரச்சி ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடுத 2 ரச்சி ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடுத 2 ரச்சி ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன எழல மாமா ஓடு எல்லோ எழலோ எழல மாமா எழலோ எல்லோ எழலோ எழல மாமா எழலோ ஒரு ஆள் தான் நல்லா சாமி கும்பிடுறாரு நினைக்கிறேன் இந்த பாக்ஸை தள்ளி விட்டு நீ போகிற உன் செட்டுக்கு அனத்தை முடிச்சு குடிச்சு தள்ளி போச்சு எனக்கு தெரியாது நான் சொன்னால் பழிக்கும் ஆமாம் அன்றைக்கெல்லாம் ஜென்ரேட்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க நிஜமாக தப்பா ஜென்ரேட்டர் தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல டிஎஸ்பி பெட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிட்டேன் ஓனர் என்னடா சத்தம் குறையன்னு போய் பார்த்தா டிஎஸ்பி பெட்டி பெட்ரோல் இல்லாமல் சுற்றி இருக்கிற கரிச்சு பிடிச்சாரு மை செட்டு போடுறது உண்மையிலே பெரிய ஒரு கலை அதை அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மை செட்டு எந்த உறுப்பு ரமேஷ் ஆடியோஸ் வெள்ளை கொள்ளை ஏனே போயிட்டே இருக்க என்ன தண்ணி குடிக்க போறியா உள்ள பொம்பளையில் பார்த்து வரையா பாசமுள்ள பாண்டியர் 50 ரூபா தானே பாசமுள்ள பாண்டியர் சரியா போச்சு 50 ரூபாய்க்கு 2 வரி தான்டா சரி முத 50 ரூபா கொடுத்த விளங்குமாடா தன்னால் 350 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கேன் டீசல் காசு இல்லை 50 ரூபாயை கொடுத்துவிட்டு ஆமாம் இந்த 50 ரூபாயை கொடுத்துன்னு 50 பேருக்கு ஏழை வேலையை காப்பாற்ற இவன் ஏன்டா செருப்பை கழிக்கிட்டு இருக்கேன் எரிடா அப்படியாவது காலத்தில் வீட்டுக்கு போகிறேன்டா செருப்பை கழட்டிட்டு அவன் முகரையை பாருந்தா அப்படியோ பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான தமிழர்கள் உலக நாட்டிலே எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எம்கேஆருக்கு சொந்தக்காராக தான் எங்கள் அண்ணன் தம்பி தான் எல்லாருமே என் உயிரிலும் மேலான எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பிறர் காசுக்கு ஆசைப்படாமல் தன்னுடைய உழைத்த காசு மட்டும் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறீங்க. அதனைத் தொடர்ந்து கட்டிய கணவனை மதித்து அவர்கள் கால்களை வெள்ளி செவ்வா அலசி விட்டு சந்தனம் குங்குமம் வைத்து விட்டு பூஜையை தொடங்கக்கூடிய என் அன்பு தாய்மார்களை புரிஞ்சும் ஜோறு திண்டான்னு திங்காட்டனா நமக்கு தேவை திண்டு விட்டு குசி விட்டு போவோம். சீரியல் அதானே உண்மை. அப்போ நீ ரொம்ப அடி வாங்கியிருப்ப போலையே. இல்லை உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை தான் ஓடும் போல. அன்னை திரசாரோகத்தில் அமைந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களே, பார்த்தியா ஆம்பளை சொல்லும்போது கைதட்டினேன். இதுதான் உங்கள்கிட்ட பொம்பளையில் மேடம், இதுக்கு தான் நான் புரிஞ்ச முறை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். கைதட்டுங்க, உங்களைத்தான் பெருமையாக சொல்கிறேன். யாரா ஓன்றது முதல்ல பொங்கப்பானை பொங்கும் போது குலவை ஓடுவா. இப்போ பொம்பளையில் குலவை ஓட தெரியல, பூரா ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு வாயில் ஆட்டிக்கு திடுறேன். இந்தா இவன் ரொம்ப நாக்கு போடுவான்டா, ஆச்சு ரொம்ப குலவை ஓடுறான்டான். எது எப்படி இருந்தாலும் விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு. விவசாயம் விவசாயத்தை பெரியவங்கள்லாம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே உண்மை. யாருக்கு தெரியும்? விவசாயத்தை கற்றுக்கல பூரா ப்ரீபெய்டு கேம் விளையாடுறேன், ப்ரீபெய்டு கேம் விளையாடுறேன், சீமக்கரில் மண்டி ஓட்டு தமிழ் செக்ஸ் வீடியோன்றேன். இதை பண்ணால் விவசாயம் வளர்ந்துருமா? எங்கிட்டு
உலக மாநிலம் மட்டும் கிடையாது, இந்திய மாநிலத்துக்கே அரிசி கொடுத்த தமிழ்நாடு இப்போ நம்ம மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு அரிசி வாங்குற நிலமை வந்துருச்சு. என்ன கருவத்தூரில் மண்டி போட்டு அப்படி என்னதான் பண்ணுவாங்க? செருப்படுத்து அடிச்சுக்கிறேன் உன் முகரையை பார்த்தமுண்டு. ஓ வேலை மஜரா தான் பாடுறா. சாயாம உட்காரவா, இந்த தண்ணி போட்டதுக்கு சாயத்தானே செய்வேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைய சமுதாயம் எல்லாம் கெட்டு போகிறதுக்கு காரணம் தமிழ் செக்ஸ் வீடியோஸ். இவனை யாரா தூக்கத்தில் எழுப்பிவிட்டது? அதுக்கு இல்லைடா, பூராமே மதுதான். மது மாது பரவாயில்ல, ஏலம் கேட்குறவ கேட்கலாம். ஏன்டா நான் என்ன ஏலம் மாவட்டம் வந்தேன், என் தம்பியை கூட அப்படி கெட்டு குட்டிச்சுரா போயிட்டாங்களே. பூலிப்பு பாக்கெட் எவ்வளோப்பா? 100 ரூபா. கரெக்டாக சொல்கிறேன் பார். பெத்ததாயி மசாலா ஜாமான் வாங்க சொன்னால் காசு எவ்வளோன்னு தெரியாது. பூலிப்பு மட்டும் 100 ரூபான்றேன். கணேஜ் போயில எவ்வளோப்பா? 50 ரூபா. அவன் ஊர் கடையில் 50, உன் ஊர் கடையில் 40. இப்போ 2 பேரும் பாஞ்சிக்கிடுவாங்க. எப்படி உங்கள் ஊரில் 50 40 பார்த்தீங்களா தான்? எல்லாரும் கேட்டுக்கங்க தான். ஆம்பளை நம்ம எல்லா கெட்ட வழக்கம் செய்கிறோம்ல, பொம்பளையால் ஊரை அந்த மாதிரி செஞ்சிச்சுன்னா நிலைமையை யோசிச்சு பாரு. என்ன கோட்டை நக்குதா? இனிமேல் பொம்பளையால் கிளம்பிடுங்க தாய். புருஷன் தண்ணியை போட்டு வந்துட்டா நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு. தெரியாதனமாக சாப்பிட்றேன், அவன் நிறைய அனுபவிச்சிருக்கான்டா. அதனால தான் இந்த வீர தமிழச்சிகளை எல்லாரும் வீர தமிழச்சின்னு ஏன் சொல்கிறோம்? தன்னுடைய கணவர்கள் அத்தனை தவறு பண்ணனாலும் குடும்பத்துக்காக தன்னைத்தானே மெழுகுவத்தி போல் அழித்து கொண்டு பாதுகாக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா தாய்மார்கள் தான். அப்போலாம் எங்கள் ஊர்லலாம் சாராயம் ஃபேமஸ். இந்த சாராயம் குடிச்சு போட்டு அடிப்பாங்க, விடிய விடிய பொண்டாடி தூக்கி போட்டு அடிப்பேன். இந்த ஐயா விழா கமிட்டி இவன் இங்கே இருந்த நாடகத்தை கருத்து போடுவேன். இவனை கொண்டு போய் அப்புறப்படுத்துங்க ப்ரோ, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், இல்லைன்னா என் காசு உண்ணாம திங்காமல் போயிடும். பேக்கப்புன்னா பூராப்புறம் கொட்டையை பிடிச்சிடுவேன். ஏய் பேசாமரா, பாக்கெட்டு 20. ஆமாம் அப்போ பிறந்தார் மயிர்மையன். தம்பி நீ மற்ற பப்புன்னு மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. திஸ் மோத்தாங்க உம்மா. நீ நான் தம்பின்டா, நீ அண்ணன்டா அண்ணன், நீ ஓத்தானா உம்மான்ருவேன். இட்ஸ் வெரி டேஞ்சர் மேன். எம்கேஆர் ஐயா இவனும் தாயா. இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஊரை கற்று. ஏத்தா இது பெத்த தாய் இருக்கீங்களா? நீங்கள் முகத்தை பார்த்துக்கங்க. பொண்ணை கட்டி வச்சுன்னா நீ சீரழிஞ்சு போவேன். இவங்க 2 பேரும் பொண்ணை விட்டு விட்டு மாட்டில் தவிரவங்க. ஐயா இப்போ ஏய் நீ என்ன அங்கே பாட்டு கெடுக்க? என்ன செக் பண்ணுற? ஆமாம் சூப்பர் சிங்கர் போகிற செக் பண்ணுற. இருங்க பங்காளி, நீங்கள் நல்லா இருக்கணும் தானே நான் வந்திருக்கேன். அப்படியே அது 2 பேரும் கம்பெனி சரக்கு அடிச்சிருக்கிய. இல்லை செட்டு பேரை சொன்னவனே நீ மட்டும் கை தட்டுறிய. மாடு புடி மாடு எது பேசாமறா. ஏய் நான் பெரிய கோடாங்கி விபூதி அள்ளி போட்டேன்னு வைவேன். நாளை காலையில் 5 மணிக்கெலாம் உனக்கு ஓதம் 12 ஆயிடும். அப்புறம் அறந்தாங்கில் இழுத்துக்கிட்டே தெரியுவேன். இந்த ஓதம் எப்படிதான் இருக்கு? இந்த அவன் மண்டை மாதிரி இருக்கும். இருடா, நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதிரி ஏடிஎம்மில் போய் காடை போட்டால் காசு வருமே அந்த மாதிரி பொண்ணுலாம் இப்போ கிடையாது. இப்போ ஆம்பளைகளுக்கு பொண்ணு கிடைக்கல. காரணம் விதி. கப்ளிங் கிடைக்கலந்தா நாளைக்கு பட்டியலில் கொடுத்து அடித்து வாங்கிட்டு வா. ஏன் பொண்ணு கிடைக்கல? இதே தமிழ்நாட்டில் தான் 35 வருஷத்துக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தால் தீட்டு, பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதை கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளுங்கடான்னு சொன்ன தமிழகம் தான் இந்த தமிழகம். யாருக்கு தெரியும்? இதே உண்மை. இன்னைக்கு ஏன் பேச முடியும்? இன்னி நேரத்தில் ஒருத்தனுக்கு ஃபோன் வருதுன்னா தலை பொட்ட வரைக்கும் போய் தாண்டா இருப்பேன். என்ன ஃபோன் வருது? இதில் ஒரு காமெடி நான் சொல்கிறேன் பாரு. நடந்தது எங்கள் ஏரியா பக்கம். மைச்செட்டு என்னை பாரு. மைச்செட்டு இந்த மாதிரி செட்டு எங்கள் ஏரியாவில் இருக்குது. எங்கே? சிவகங்கை மாவட்டத்தில். எல்லாம் ஆளுக பூரா பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லைட்டு கீட்டெலாம் பக்காவாக இருந்துச்சு. ஓனரு தண்ணி வேலை வார்த்தைங்க பூரா ஒவ்வொருத்தையும் என்னை எப்படி பார்க்குறேன். என்னை அதில் ஒருத்தன் சொன்னேன், நீ தானே முருகன் அப்படின்னு. அப்படியாடா இன்னைக்கு தாண்டா தொலைஞ்சியா அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. சந்துக்குள்ளே நிப்பாட்டியிருக்காங்க இன்ஜினை, ஜென்ரேட்டர். ஓனரு ஏய் எழுப்பி ஒருத்தனை சாவியை கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணுறான். இவன் சாவியா சின்ன கருப்பு 60 தூக்குற மாதிரி தூக்கிட்டு ஓடுனேன். ஓடுனா அந்த ஜென்ரேட்டர் பக்கத்தில் ஒரு வெள்ளை காரை வீடு.
அதில் ஒருத்தன் டொங்காசுக்கு உட்காந்துருக்கான். கள்ள தொடர்பு. புருஷன் நாடகம் பார்க்க போட்டு நம்ம உள்ள நுழையும்னு உட்காந்துருந்தேன். இவன் செண்டடி சாவியோட ஓடுனான் பாரு. அவன் இப்படி திரும்பி பார்த்தவனே புருஷன்தே வந்துட்டான் போல இருட்டுக்குள்ளே. அவன் பயந்துக்கிட்டு முள்ளில் விழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். திட்டு விழுந்தா முள்ளில் போய் சட்டாச்சடன்னு சொன்ன உடனே இவன் சாவியை கொண்டு பயந்துக்கிட்டு திருப்பி வந்துட்டான். வந்து ஓனரை கூப்பிட்டு என்னமோ தெரியல முனி ஓட்ட மாதிரி ஒருத்தர் ஓனர் 5-6 பேத்த கூட்டிக்கிட்டு ஓடி போய் லைட் அடிச்சிருக்காங்க. அவன் ஓடுனவே முண்டை முள்ளில் வெள்ளச்சட்டை மாட்டிக்கிடுச்சு. இப்படியே நின்றுருக்கேன். இவங்க ஊரா பேயின்னு நினச்சி மிரண்டு இங்கே வந்துட்டாங்க. அந்த மாதிரி இன்ஜின் எங்கே நிப்பாட்டியிருக்க என்ன கடைசியில் லைன் கொடுத்தாங்களாண்ணே? இன்ஜினே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதில் அடிபட்டவன் தான் அவன். அதில் தான் மசரெலாம் போனது. ஒரு சாங் பாடிக்கிறோமா? பாடுவோம்ண்ணே. பம்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே சாமி சரணம் சரணம் ஐயப்பா. போட்டுக்கிட்டோம் வாரம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறான் ஐயப்பா. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம் அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை விராலி மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை ராலி மலை விறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. முதல்ல ஊரோடு சேர்ந்து மாலை ஓடுவாங்க. எங்கே? ஐயப்பனுக்கு முருகனுக்கு. இப்போ ஊரில் 4 பேர் மாலை ஓடுறாங்க. எப்படியாவது குடியை நிப்பாட்டணும்னு. ஓம் சக்தி அதை நான் தான் சொன்னேன். குடியை கவர்த்துட்டாளுங்க. மறுபடியும் ஆரம்பிச்சு விட்றியா? ஏன்னா அந்த மாலை ஓடும் போது மட்டும்தான் புருஷங்களுக்கு மரியாதை பொம்பளைகள்கிட்ட. மற்ற நேரமெல்லாம் புருஷன் போய் ஏய் பிரியா என்ன முட்டை பொறிச்சு வை, நீ பொழைச்ச உழப்புக்கு போதும்டா, இருக்கிறத சாப்பிட்றியா பானையை தூக்கி போட்டு உடைக்கவா. ஆனால் மாலை ஓட்டதுக்கப்புறம் எதிர்த்து பேசவே முடியாது. என்ன அப்படி? உடனே புருஷன் சொல்லுவேன், அடியே முருகா சொல்லுங்கள் முருகா, முட்டை பொறித்து விட்டாயா? இது முட்டைக்கோஸ். எல்லாரும் சுதாரிப்பா இருக்கலாம் நினைப்பேன். என்ன சிரிக்கிறிய? சில பேர் காப்பு கட்டிகிட்டே தண்ணி அடிக்கிறேன்ப்பா, புலவுல போல மைத்த புடுங்குதுன்னு. அதில் புருஷனும் பொண்டாட்டியும், புருஷன் முருகனுக்கு, பொண்டாட்டி ஓம் சக்திக்கு. அந்த வீட்டில் டைலாக்கை பார்க்கணும். சக்தி விரத விடலாமா? உடனே இவங்க முருகா வாருங்கள், இலையை அலசி விட்டு வாருங்கள். சக்தி ஏன் என்று அப்பளம் பொறிக்கலே? முருகா ஆயில் தீர்ந்து விட்டது முருகா. ஓகே சக்தி. சக்தி முருகன் இதுதான். ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்படி கடுமையாக இருப்பேன். இந்த முருகனுக்கு போட்டு போகிற புருஷன் நொந்து போய் போவேன் பஸ்ஸில். அவன் முருகன் வீட்டு காது ஊத்துக்கு நம்ம 2001 எழுதணும். அவன் விபூதியை வாயில் ஓட்டுவிட்டு 2 ஆப்பிளை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான். ராஸ்கல் நாசமாக போ. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓடுறவோ போனா தாண்டா இருடா. எங்கடா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு போகிற? அப்படியா? இன்னும் கொஞ்சம் காலை பொழந்து வச்சு பாரு. முண்டை சட்டி ஓடாமல் வந்துக்கிட்டு உன் வீடியோ நிறையா பார்த்து வீடியோ பார்க்க வச்சுட்டியாடா பேப்பைய மேனே. ஆரம்பத்தில் நான் தான் சொன்னேன், ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போடுற பொம்பளை ஆளுக ஒழுக்கமாக போலேன்னா ஆத்தா வேலுக்கிட்ட முதுகில் குத்திருமுண்டேன். அது கேட்கலையில.
குத்தாட்டம் போட்டு அந்தந்தண்டி பசை சாச்சி விட்டுட்டு கொலையை அத்துட்டு ஏன் நடக்குதுன்னா இது யதார்த்தமாக நடந்ததுதான். முத மாலை ஓட்டு போகும்போது ஓம் சக்தி பொம்பளையெல்லாம் மேலே ஏறி உட்காந்தவொடனே நீ நேராக மேல்மருவத்துறா ஓர போகும்போதே ஒரு தலைவி இருப்பாங்க. சத்தி இன்றைய தினம் நம் நேராக ஓம் மருவத்தூருக்கு போய்விட்டு சத்தி பிறகு அங்கேருந்தே ஸ்விம்மிங் பூல் போகணும். ஸ்விம்மிங் பூல் ஆமாம், சென்னை போகணும், அண்ணா சிலைக்கு போகணும், மெரினா பீச்சு போகணும், சுண்டலை வாங்கி பிறகு திங்கணும். இது எதுக்கு போகிற? மாலை ஓட போகிறச்சுன்னா டூருக்கு போகிறியா, பிக்னிக்கா போகிற? போகும்போது முத அந்த டிரைவர் பாவம், டிரைவர் லேஜா நான் இல்லைப்பா. ஒவ்வொரு ஓட்டுநர்களும் நம்மளை பாதுகாக்கிறதுல 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். உண்மையிலே அந்த டிரைவரு 4 வேலுக்கு 4 எலும்பச்சம்பளத்தை வச்சு உருண்டு பிறண்டு விபூதி அள்ளி அரைக்கில் அடித்து பக்தி பரவசத்தோடு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாட்டு போடுவேன். ஆனை 5 கரத்தோனே ஆனை முகத்தோனே அப்படின்னு சொன்னால் ஆஹா சக்தி பூரா உள்ளே உட்காந்துருக்கும். நல்ல சாங். எப்படி ஒரு 5 கிலோமீட்டருக்கு தான் அந்த பக்தி பாட்டு ஓடும். இந்த ஓம் சக்திக்கு தலைவி லெஃப்ட் சைடில் உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் சேர்மன். கால் மேலே காலை போட்டு அவங்க லிஸ்ட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. போனால் இன்னும் 350 ரூபா தரணும், அவள் சுமிதா 800 ரூபா தரணும், பெட்டி ராஸ்க். சக்தி பேமெண்ட்லாம் என்னாச்சு? தந்து விடுகிறோம் சக்தி. ஆகட்டும். டேய் நீ என்ன செய்கிறா டிரைவர், 2 குத்துப்பாட்டு போட்டு விடு. சத்தியெல்லாம் டயர்டாக இருக்குது. உடனே இவன் கிளம்பிடுவான். கட்டி பூட்டிட்டா இங்கே பின்னாடி சீட்டில் உட்காந்த சக்தி வேகமாக வரும். வந்து இங்கே வந்து அவன் டிரைவர் கீராடா போடும்போதே சக்தி நகலுங்கள் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது கேட்காது. எந்த இடத்தில் சுகமிக அதிகம். அவன் ஆக்சிலேட்டரை கூட்டிட்டு மட்டாரன்னு பஸ்ஸு கவுந்தவனே அதை ஒரு சக்தி செல்ஃபி எடுத்து நாங்கள் வரும்போது கவுந்து விட்டது, சக்தி குறை வைத்து விட்டாயா முண்டை, நீ குறை வச்சு விட்டு சத்தியா செஞ்சுடுறேன். இது நகைச்சுவை கிடையாது. இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் துடியானவை. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா கோயில்லையும் கதவை திறந்து வச்சு தான் தீவாரணை காட்டுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு? அங்கே தான் விஷயமே இருக்கு. இந்த 18ஆம் படியான் தமிழகத்தில் உருவான சாமியே அல்ல. இவன் பிறந்தது ஒரு இடம். இந்த மக்களை காக்கத்தான் வந்தேன். 18ஆம் படியான் சாமியை கூப்பிட போகிறேன், போட்டு விடவா? இதுக்கு மேலே போட்டு விட முடியாது யாருமே. எக்கோ வை, சிரிச்சுக்கிட்டே இருக்காத. சாமி ஓ மேலே கூட இறங்கும். அப்படி இறங்குனா வயறுக்கிறல அத்து போட்டு. ஒரு ஊரில் அப்படித்தான் சாமி அழைச்சேன். கள்ளப்பருப்பு ஊற்றவனுக்கு சாமி வந்துருச்சு. அவன் முண்டை மங்குன்னு குதிச்சவன் மேலே இருக்க காண்டா விளக்க மறந்துட்டேன். மட்டான்னு ஒரு பொம்பளை தலையில் விழுந்து தீ பிடிச்சி அப்போ புடிச்சேன் செருப்பு அடிச்சு. இன்னும் வியாபாரம் ஓடுமாக்கான். ஆனால் கள்ளப்பருப்புவே. ஆனால் நம்ம தமிழனுக்கு மாதிரி மூளை யாருக்குமே கிடையாதுப்பா. இப்போ போனால் வேக்காட்டில் விசிறி வியாபாரம் ஓடும்னு ஒரு ஆள் விசிறியை கொண்டு வந்தேன் பாரு. வந்தாண்டா டிரைவர். ஹலோ வடக்கே வல்லநாடு. இந்த மில் குடியிருப்பில் பஞ்சுமல்லு குடியிருப்பில் உண்மையிலேயே இந்த கூத்த பெருமாள் ஐயனாரும் அந்த 18ஆம் படி கருப்பு பாண்டிமுனி கலிசரி காளிமுனி ஐயா ஒத்தக்கால் சப்பானி ஒரு காலம் நொண்டியான். இங்கே தெய்வம் துடியாக இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி எறியும் வரும். போடா ஆளாளுக்கு ஒரு ஸ்லாங் பேசுறிய மொட்டனாக்கு. நீ போட்டு விடுன்ற, நீ போடுன்ற. நான் என்ன நாடகத்துக்கு வந்தேன்னா போர் போடுறதுக்கு வந்தேன். சாமி வருவது உண்மை. போட்டு விடு. இந்தா இவனுக்கு லூசு பிடிச்சிருச்சு. ஏன்னா மேடையில் முனி ஓட்டை இருக்குண்ணே, ஒரு கிடாயை கொண்டு வந்து வெட்ட முடியுமா? உனக்கு ஏன் அப்படி வேறுக்குது நினச்சிட்டியா? சட்டையை நினச்சிட்டியான்ட்டேன். சாமி ஆடுற பெண்கள் ஒரு உள்ள ஒரு பொம்பளை நல்லா மேக்கப் போட்டு லிப்டிக்கெலாம் போட்டு ஆட்டம் பிரிச்சிருச்சு. வந்தது யாருன்னு கேட்கிட்டேன். நான் தான் தொட்டிச்சி அப்படின்னுச்சு. வாழ்த்துக்கள் தாய். விபூதியை போட்டேன். புருஷன் அறுவாள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உன்னை யாரா சாமி பாட்டு படிக்க சொன்னது? ஐயா சாமி வர்றது நல்லது, நாங்கள் பரம்பரை போடாங்க. கிராம மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நீ சாமி கும்பிட்ற. அந்த சாமியை வர வச்சு நான் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டியான்ட்டேன். இல்லைடா அடுத்த வருஷம் நான் எலெக்ஷனில் நிற்கணும், ப்ரெசண்ட்டு கட்டலாம்னு இருந்தேன். இவன் ஆடி என் மானத்தை கெடுத்து விட்டான். அதில் லேசாக பாவாடை வேற வந்துருச்சு. உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்ட்டே. அதே மாதிரி பொம்பளையால் ஆடுறாப்புல இருந்தால் சேலையை நல்லா சொருவிக்கத்தா.
ஆம்பளையார் ஆடுறாப்புல இருந்தால் கையில் இறக்கி விட்டு ஆடுறா. நெஞ்சுக்கு தூக்கி கட்டுறேன். இந்த சட்டி உரம் கண்ணு கண்ணா 1000 கண்ணு பானை மாதிரி. அதை ஒரு சின்ன பையன் கீழே இருந்து உட்காந்து பார்த்துட்டு என்ன முட்டியை உடச்சி வச்சு சாமியை அழைக்கினேன், இந்த கருப்பனை அழைக்கினேன். எல்லாரும் சட்டி போட்டிருக்கீங்களான்னு அடே எல்லாத்தையும் சொல்லணும்ட. அதில் இளவட்ட பையன் ஆடுறது பூரா தண்ணியை போட்டு ஆடுறேன், சொட்டையை உடச்சி விடுவேன். இந்த வயசான ஆளுக ஆடும்போது, கிளவியோ கிழவனா ஆடும்போது இளவட்டம் பிடிச்சா நான் பெருமைப்படுவேன். எங்கேடா பொம்பளை பிள்ளை 5 வயசு பிள்ளை ஆடுதுன்னு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை இப்படி ஆடினோடனே பூரா பேரை போய் அவிக்கிறேன். என்னென்னு கேட்டால் பாதுகாப்பு கொடுக்குறான். அப்படி தான் ஒரு ஊரில் 100 இளவட்டம் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை அமுக்குனாங்க. நான் ஊரை அம்பலாரை கூப்பிட்டேன், வாங்க என்ன ஊர் லட்சண மயிலில் வச்சுருக்கேன், ஒரு பொம்பளை பிள்ளையை போய் 100 பேர் சாமி ஆடும்போது அமுக்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தா அம்பலாரதே போய் பிடிச்சிருக்காப்புல. அம்பலார காணவனா உள்ள அடக்கேன். வணக்கம் ப்ரோ, நீ அங்கேயே வாக்குறீங்க. ஐயனாரா ஐயனாரு தத்துரமா இருக்கிறான் ஐயா, இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. பஞ்சமுள்ளு குடியிருப்பு இருக்கிற ஐயனாரு உள்ளா போய ஜாமீதானடா. ஐயனாரு கண்ணு முன்னே நிக்கிறான் பாரையா, இந்த ஐயனாரு கண்ணு முன்னே நிக்கிறான் பாரையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புரையா ஐயா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புரையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புரையா ஐயா. கள்ளிஜரி காளி முனியந்தா, கள்ளிஜரி காளி முனியந்தா. பஞ்சு முள்ளு குடியிருப்பு மக்களை பார்க்கறதுக்கு நிக்கிறான் ஐயா. பஞ்சு முள்ளு குடியிருப்பா இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா. சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா, இந்த சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரப்பா, 18 படிகாரப்பா, 18ஆம் படியா பஞ்சு முள்ளு குடியிருப்புக்கு வந்துதான நேராச்சியா. பஞ்சு முள்ளு குடியிருப்பில் பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா. சாமி ஊரா தூரமா இருக்குது பாரையா, இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குது பாரையா. புதுக்கோட்டை எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக உதவி செய்ய வரக்கூடிய புதுக்கோட்டை பாப்புலர் ஜிகே நண்பர்கள் கார்த்தி சார்பாக 501 நன்றி, ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே ப்ரோ, நன்றி நன்றி நன்றி. கடல் பிளக்ஸ் அறந்தாங்கி அன்பு உறவு சார்பாக 201 பிளக்ஸ் கடை வச்சிருக்க 200 ரூபா தர்ற பெட்டி ராஸ்கல். வாங்க வானே கம்கியர் ப்ரோ, வாங்க வாங்க. மாலை உடனே போடுங்க. எந்த கோயிலுக்கு போடுறிய? சரி எனக்க 18ஆம் இந்த பாடலை பாராட்டி 18ஆம் படி கருப்பைசாமி பாட்டா எம்கேஆர் அவர்களுக்கு ராமச்சந்திரபுரம் ரேக்கலா நண்பர்கள் சார்பாக 101. இந்த இதை எங்கன்னு கிழிச்சதை? ஓ நன்றி ப்ரோ, வாங்க வாங்க நன்றி. ஏன் இங்கே நடக்கிறாப்புல, உடம்பை குறைக்கிறாப்புலையா? அவளை பார்த்தா வாமப்பு கிடையாது, காசு தொலைச்சிட்டாப்புல. வாங்க ப்ரோ, நடிகர்களுக்கு மரியாதை செலுத்தணும்னா செலுத்துங்க, மருதமணிக்கு கூட உள்ளே செலுத்திட்டு போங்க.
படுத்து கிடப்பேன், விரைச்சு கிடப்பேன், காஞ்ச ஓனைய மாதிரியே. பலகாப்பு வாழ்த்துக்க, நன்றி நன்றி தான். எப்படி நாடகத்தை கெடுத்துட வேண்டாம், வாயே சரியில்லடா. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் MKR அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றி மாலை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடியை ஓத்தி மலர் மாலை அனுப்பித்து வாங்கிட்டு போக நிற்கிறியா? என்னது பொன்னாடியை ஓத்தி நீ கௌரவப்படுத்திய எல்லாரும் கரெக்டாக சொல்லுவேன். நான் என்ன இந்திக்காரனா? கரெக்டாக சொல்லிடுறேன். என் கூட தெரிவிங்க தானே அவங்க. நன்றி மச்சான். மச்சானா பொன்னாடி ஓற்றி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத பஞ்சுமில் குடியிருப்பு இருக்கக்கூடிய கிராமத்தார்களுக்கும், குறிப்பாக எங்களை இங்கே அழைத்து வந்த மருதமணி, என்னையும் அழைத்துட்டு வந்த ஸ்ரீ சிவசக்தி வெற்றி விநாயகர் நற்பணி மன்றம் அன்பு இளைய சமுதாய வருங்கால என் பொறுப்பட தலைவர்களே, இளையர்களே, நன்றி. நீங்கள்லாம் எங்களை வேணாம்னு தானே சொன்னேன். எங்கே பிளேட்டு போகிறீங்களா? ஐயா வெளிநாடு போகிறீங்களோ? ஒன்றே டைம் ஆச்சு. அது நான் சொல்லணும். இங்கே 6 மணி பெருங்கொண்ட தீனிப்பைய மகன் போடா பேப்பையமே. நன்றி ப்ரோ. மணிகண்டன் அவர்களுக்கு ஐயா இன்னும் ஒரு துண்டு போட முடியுமாய்யா? ஒரு துண்டு கட்டி குளிச்சா வெதற தெரியுமா? இங்கே நல்லா ஆளாக இருப்பேன், காசை இறச்சிடுறியே. எல்லாரும் பாக்கெட்லேருந்து எடுத்துட்டு வா. இங்கே மிருதங்கசம் கொண்டிருக்கும் கோயில்பட்டி கப்பலிங்க மண்டையன் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆல்ரவுண்டு எங்கள் அண்ணன் தங்கராசு அண்ணன் புதுக்கோட்டை, அவருக்கு போடுங்க. தாளத்துக்கு போடுங்க. கழிச்சு அவ்வளோதான். மைக்கு கரகம் பிடிச்சி ஆட்டுது. விடு என்ன முறைக்கிற, என்ன பண்ண போகிற? விழுந்துருச்சு அவ்வளோதான். ஊரில் காசு வாங்கிடுவான். தாளமத்து கொண்டிருக்கும் பார்த்திபன் இந்த வண்டி சாவி யார் வண்டியும் தெரியல, சாவியும் தெரியல, எந்த வண்டியில் சேருதோ அதை போட்டு எடுத்துகிட்டு போ. சரி சாவியை வச்சுக்க தம்பி. சரி. காமாட்சி அம்மன் துணை 6 மணி பூஜாரி காமாட்சி அம்மன் ஆலயம் எரிச்சி அவர் சார்பாக 201. நன்றி அண்ணே. சால்ட் பெப்பர். என்னது சால்ட் பெப்பர் ஹோட்டல் பாய்ஸ் ஒத்த கடை. ஹோட்டல் அடைச்சாச்சுல. சால்ட் முக்கியம் ப்ரோ. இப்படி ஒரு கடை பேரே தானா? சால்ட் பெப்பர் ஹோட்டல் பாய்ஸ் ஒத்த கடை. நன்றி. ஹோட்டல் வச்சுக்கிட்டு 600 ரூபாய் தர்ற, இந்த 400 அங்கே சில்லறையை கொடுத்துட்டியா? ராசியான ஆள்றா அந்த ப்ரோ. காசை இறச்சிட்டியே. நான் வளர்த்த மடுவு. குளவாய்ப்பட்டி பாஸ் தம்பி, இதை கொஞ்சம் வாசிப்பா. என்னுடைய மேனேஜர் நரேன் சார் அவர்களுக்கு நன்றி. ஐயா சாவி கேட்ட ஆள் வந்துட்டா. ஏன் மாற்றி கொடுத்துடாதடா, எடுத்துட்டு போயிடாமடா. பாஸ் மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக 101. பாஸ்ட் மெமோரியல் கரெக்டா? மெமோரியல்னே. நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம். என் நகரத்திலும் புனரக்கூடிய மதிப்புக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அலியாநிலை ஊராட்சி பஞ்சுமில் குடியிருப்பில் அமைந்து எருள்பாலத்து கொண்டு நம்மளையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சிவசக்தி வெற்றி விநாயகர் ஆலய 3ஆம் ஆண்டு மே தின சித்திரை திருவிழா விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த பஞ்சுமில் குடியிருப்பில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சேர்ந்து இளைஞர்கள்லாம் எங்களை சேர்த்து இந்த வள்ளிதிருமன் நாடகத்தை நடத்தினாலும் நாங்களும் இந்த ஊருக்கு சொந்த பந்தமாக இருக்கிறோம், எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்ற அன்போடு வருகை தந்து உள்ள வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம்
புதுக்கோட்டையைச் சேர்ந்த பி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே 4 மணியை போல வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையா பாடக்கூடிய ஒரு பைந்தமிழ் செல்வி, பாசத்துக்குரிய அருமை தங்கச்சி, எங்களது மன்னார்குடி பி.ஆர். பானுப்பிரியா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எலும்பும் சதையும் கொஞ்சமாக இருந்தாலும் தொண்டைக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை. பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை ஆர். ரஞ்சித் அவர்கள் நாரதராக தோன்றி காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பக்கத்தில் இருப்பவன் தான் இந்த கொடூர மிருகம். இலச்சேவை இவனுக்கு கஞ்சி ஊற்ற முடியாது, ரொம்ப வலிக்குதா? யானையும் அணில் மாதிரி இவன் அருமையாக சாப்பிடுவான். ஹோட்டல்லாம் விட்டிங்கன்னா 32 பரோட்டா, 2 ஆப்பாயில், 3 ஆம்லேட்டு, சாதா தோசை 2, ஸ்பெஷல் தோசை 7. அன்றைக்கெல்லாம் பார்த்தா கல்லை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், தோசை கல்லை. நல்ல வேலை கல்லுன்னு சொன்ன உடனே போயிட்டு அல்ல அதையும் தின்னுருப்பேன். கொடூர அரக்கன் தின்னி பையன் மகன். ஓகே. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்ததோடு நான் புதுக்கோட்டைக்கு என் காரில் போயிருந்தேன். திக்குன்னு ஓடியாந்து ஊட விழுந்தேன். அப்போ கூட டிரைவர்கிட்ட சொன்னேன், கரடி அடித்து தூக்குடான்ட்டேன். பார்த்தா மடுவும் கிடுவுமா அப்படி இருந்தேன். இவன் வந்து என்கிட்ட அழுதேன், எத்தனையோ பேர்த்த வளர்த்து விட்றேனே, என்னையும் வளர்த்து விடு அப்படின்னேன். வளர்த்து விட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கீழே உட்காருவேன். அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி இப்படி பலகையில் உட்காந்தேன். இப்போ நான் வர்றேன், எனக்கு சேரில் உட்காந்துட்டு காலு மேலே காலை போட்டு சீரட்டு அடிக்கிறேன். அப்பயும் சொல்கிறார், உன்னை வளர்த்து விட்ட எம்கேஆர் வராரு. அப்படி போச்சுல்ல, அவனை என்ன வளர்த்து விட்டு மயிரை பிடுங்கண்ணே. ஏதோ வந்து மேடையில் உட்காந்தேன், பாடுனேன், எந்த நிலைமைக்கு வந்துட்டேன். நல்லா இருந்தான். வெள்ளி செயின் தான் போட்டிருந்தேன். அப்போ புதுக்கோட்டையில் போன வருஷம் 16 லட்சத்துக்கு இடம் வாங்கியிருக்கேன். நாடக காசில் வாங்கினானா இல்லை கணேஷ் போயில் எது ஓட்டுறானா பிளாக்கில் தெரியல. நகைச்சுவைக்காத்தையும் சொல்லுவேன், எல்லோரும் நல்லா இருக்கணும், அதே உண்மை. நான் அப்படி வாழ்ந்தவன். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஆடு மாடு மேய்ச்சவன் தான் இந்த எம்கேஆர். இன்னைக்கு எத்தனையோ பேர்த்த படிக்க வைக்கிறோம், எத்தனையோ பேர்த்த வளர்க்குறோம், அது வேறு விஷயம். அது நாம் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது என்பதற்காக. இது விளம்பரம் அல்ல, என் தம்பிகளுக்கெல்லாம் அது ஒரு விழிப்புணர்வு. கோமாளி வேஷம் போடுற எம்கேஆரே ஒரு அனாதை எல்லாம் வச்சிருந்தாலும் நடத்துகிறானே, நம்ம ஏன்டா செய்யக்கூடாதுன்னு நீங்களாம் முன்னாடி வரணும். இன்றைக்கி பெத்ததாய் தேப்பனுக்கு கஞ்சி ஊற்ற நாதி இல்லை. உலகத்திலேயே முதல் தெய்வம் பெத்ததாய் தேப்பன் தான். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இங்கே ஒரு பப்புனா நிற்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கண்ணே. பெத்ததாய் தானே. பொண்டாட்டி சொன்னால் எல்லாம் கேட்குறேன், நிஜமாத்தேன். அந்த பொண்டாட்டிக்கு மட்டும் அந்த விஷயம் நல்லா தெரியும். எப்படின்னா, புருஷன் எந்த கோபத்தில் வர்றான்னா அப்போத்தான் ஆத்தாவை போய் சாவி ஓட்டு விடும். அப்போ வேர்த்து விறுவிறுத்து சம்பளமெல்லாம் கொடுக்காம டாஜ்மார் கடை அடைச்சிருப்பாங்க. வெறி கொண்டு பேய் மாதிரி வருவேன். வந்தவனே பொண்டாட்டி சொல்லும், ஏங்க உங்கள் அம்மா மதியம் 2 மணி இருக்கும். என்ன, நான் பாட்டுக்கு முட்டைக்கோசு நறுக்கிட்டு இருந்தேன், உங்கள் அம்மா இங்கேருந்து வந்து என்னை 16 தேவடியாக இருக்கும். உடனேவே நான் தேவடியாக போனது உங்கள் ஆத்தா வாத்தாலா தூக்கி கட்டினவனே எங்கே மொத்தம் அந்த கலட்டு முண்டேன்வேன். ஏன்னா தொக்கு பெத்த பிள்ளைகளுக்கு பெற்ற தாய் தான். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், நீ பழகிற வரைக்கும் காசு இருக்கிற வரைக்கும் எல்லா பேரும் உன் கூட வருவேன். உன்கிட்ட காசு இல்லைன்னா ஒரு நாய் கூட வராது. ஆனால் தன்னுடைய மகனோ மகளோ இந்த உலகத்தில் எவ்வுயரம் போனாலும் உலகத்தில் உள்ள சாமியை போகிறோம் கும்பிட்டு விட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆனந்த கண்ணீரோடு நமக்காக வாழக்கூடிய 2 ஜீவன்னா அம்மாவும் அப்பா வந்தேன். மற்ற எல்லாருமே நாட்டில் எதிரி ஆயிடுவேன். இதே உண்மை. என்னடா முண்டை கப்புல எழுதிட்டு வந்திருக்க விதியை தவைய புவனேஷ் குரூப் செட்டிக்காடு 201 இங்கே வாரு கப்ளிங் மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கேன். என் அன்பு தம்பி, எத்தனை பேர்த்துக்கு என் தம்பியோடைய குரல் பிடிக்கும்னு தெரியல. நான் இந்த பெட்டிக்காரனுடைய ரசிகன் என்பது இந்த மேடையில் சொல்கிறேன். இவனோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி, அந்த அம்மா பாட்டு, நீ அம்மா பாட்டு பாடணும். பூரா பேரும் கரிச்சீப்பில் கண்ணீரை தொடச்சி அங்கிட்டு போய் புளியணும். சரிண்ணே. இந்த கப்ளிங் ஓசுன்ட்டேன். அந்த பாட்டை பாட தொலைஞ்சிடலாம், நாசமாக போக. பெத்த தாயோட பாட்டு பாடணும், இவங்க பூரா அழுகணும். பாடுப்பா. சரிண்ணே. காவேரி நகர் கண்டெடுத்த தங்கம் டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பெண் பாடல். எங்கே மணி ஏசா குனி அல்லோ ஃபீல் பண்ணிக்கிறேன்னே. என்னப்பா ஃபீலிங் ஆகிட்டு இருக்குண்ணே. ஃபீலிங் ஆகலை முண்டை. ஒன்றுக்கு நெருக்கிடுச்சு போக முடியாமல் அணத்துறேன்.
ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. அருமையான மாவாட்டு. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை. நாடத்துக்கு வந்தியா கேதுக்கு வந்தியா? நீ தானே அழுகிற பெரிய ட்ரம்ஸ் சிவமணி மையன் டங் டங்குன்னு தட்டிக்கிற ஒரு மசுரும் தெரியாது. அடிக்கிறவரும் தாய் நீர்மால் அடியா அடிக்கிறான். தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை போதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா? பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவான் அம்மா? பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுனக்கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுனக்கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல, என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா
அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். வாழ்த்துக்கள் தம்பி. அகண்ட மடு வடமாடு புகழ் KMK கல்லுமேடு காட்டு முனி குழு சார்பாக போர்ப்படை என் அன்பு உறவுகள் சார்பாக 501 நன்றி ப்ரோ. மிருதங்க சக்கரவர்த்தி எனக்காக அன்பளி கொடுத்த அண்ணா அவர்கள் நன்றி. நல்லா சொல்ல வேண்டியது மட்டும் நாக்கு போல பேர் சொல்லாத அண்ணனே. அப்போ பேர் சொல்லாட்டா வீட்டுக்கு போ. நான் போயிட்டா நாடகம். ஆமாம் பெரிய தாலி இளையராஜா ஒரு பாட்டுக்கு டியூன் போட்டு தான் பாடுவார். ஓ அந்த பாட்டுக்கே தலைவன சம்பளம் கொடுக்கக்கூடாது. சிக்கு புக்கு சிக்கு வாழா நக்கு வாழான்னு பாட்டாடா. சமுக்கா சமுக்கா சமுக்காலம். கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வம் செல்வம் சிரி செல்வம் சிரித்து கொண்டே இசையை மீட்டு பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை எங்கள் அண்ணன் சி தங்கராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள்.
இந்த வயசுக்கு இந்த அடினா அப்போ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறார். வாழ்த்துக்கள். அடிச்சுக்கிட்டே இரு, குறையப்படாது. ரொம்ப அடிக்காதானே. சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் பார்த்திபனூர் ரொம்ப அடிக்காத உடம்பு. பார்த்திபன் அவர்கள் சீன் தாளம். தாளத்தை கருவில் ஓட்டு வா. யாரை கட்டுத்தனை குத்துன யாரை கட்டுற ரைடு உனக்கு தெரியாதா? உன்னை எட்டு எத்தனை தான் போல்ட் ஸ்டேஷன் அவள் தான் கட்டுறது. பேப்பையம்மையே அப்படி குத்தக்கூடாது. ரைடு உனக்கு தெரியாது. பேப்பரில் ஓட்டுருக்கு பரவாயில்லையா? அதிகமாக குத்துறவங்களுக்கு கடுங்காவல் தானே 8 வருஷம் உண்ட. என்ன அண்ணன் அப்புறம் எதுக்கு தான் இருக்க? இப்போ எது குத்துனேன்? இந்த சவுண்ட் செல்வம் நீனும் பொடா சட்டத்தில் உள்ளவர் செல்வம். பொடா சட்டமா? இப்போ நான் பாருறேன், அதுக்கு தாளம் போட்டு போ, அப்போ தான் நம்புவேன். உண்மையிலே சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா அந்த காலத்தில் உனக்கு தெரியுமா? என்ன சொல்ல வந்தேன், என்ன சொல்ல? கேபி சுந்தரம்பாள். வேற யாருக்காருக்கு தாளம் போட்ட? தியாகராஜ பாகவதர். டிஆர் மகாலிங்க கேபி சுந்தரம்பாளுக்கு ஒரு தாளம் போட்ட ஒரு நாடகத்தில். அப்படி ஒரு பெரிய கலைஞர். இப்போ உள்ள பாட்டெலாம் நீ போடாத, வெட்டிடும். சீச்சி சீரனுண்ணி தாத்தா தாத்தா பொடி விடு, அதெல்லாம் போடவே விடாது. கணேஷ் பேலுக்கு மட்டும் போடு. சரி, தாளம் போடு. வா, எங்கே போற? பாடவா. நீங்கள் யாரும் கூட தலையிடக்கூடாதுப்பா. தந்தானே ஏய், நான் ஒன்றும் ஐயப்பன் கோயில் பஜனைக்கு வரல ப்ரோ. பாட்டுக்கு மட்டும் போடு. உன் சௌரியத்துக்கு போடாத பார்த்திபன். 1 ரூபா நீ வாங்கிட்டு போக முடியாது காலையில். கண்டங்கரு தந்தானே என்ன ஒன்று போறானோ. சாப்பிட்டியாடா வச்சியாடா எங்கடா ஒரு சாப்பிட்டா ஆடாத கண்டா ஆடலன்ட்டு அந்தங்கப்பா. வணக்கம் உங்கோ வணக்கம் உங்கோ. பாடவே இல்லைங்க அவன். நீ பஜனைக்கு பொங்கச்சோத்துக்கு போகிற ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் போ. அவங்க தான் வேகமாக போடுவாங்க கருப்புச்சாமி பாட்டு. எப்போ வரும் நமக்கு சோறு அன்னதானம் போடுவாங்க. நீ நியாயத்தை சொல்லு. நீனா வந்து பெரிய மனுஷன். நான் படிக்கவே இல்லையா? தந்தானே கிஞ்சினா கிஞ்சினா கிஞ்சினா. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கோமாளி நகைச்சுவை சார்ந்து பேசினாதான் அவன் கோமாளி. அதை விட்டு நான் எந்த மேடையிலையும் 21 வருஷமாக நான் மாறினது கிடையாது. ஆனால் இந்த வயதிலையும் தாளம் போட்டு தன்னுடைய 5 பொம்பளை பிள்ளைய கரையேற்றிருக்காருன்னா நீதாயா உலகத்தில் புனிதமான மனுஷன். நல்லா எந்த உதவி இருந்தாலும் நான் செய்கிறேன். உனக்கு இன்னும் ஒரு 2ஆம் தாரம் கட்டி வைக்கிறேன். சோஞ்சுக்கிட்டே படு, வேற ஒன்றும் செய்ய முடியாது. கடல் உள்வாங்கிருச்சு. அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சேலம் சிவராசா பார்ப்போம். ஊத்து ஊர்னா கிணற வெட்டு, இல்லைன்னா நொட்டு. சித்த வைத்தியசாலை அணுகவும். இவன் தான் மருந்து அடிக்கிறேன். எதில் விட்டு? வாயில. நன்றி. இருடாய் வேறனாடா டைலாக்கு மறக்க மாட்டேன்டா. நன்றிடா. வாயில விட்டுக்கிட்டே இருடா. ஆடல் அரசி சரியான ஒம்பளை நெய். எந்த காட்டு முண்டையோ ஆளு மருதமணி மாதிரி எலும்பா இருக்கா. ஆனால் ஒலட்டுவாடா. நமக்கு கட்டி பிடிக்க எச்சு புத்தியாத்தையா இருக்கு. இப்போ இவங்க ஜூம் பண்ணி எடுத்துறாங்க யூடியூப்பில். அதை புருஷன் அதை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு ஏரியா வர்றேன். அவன் எம்கேரை வெட்டாம விட மாட்டேன். பொண்டாட்டி மடுவெல்லாம் பிடிச்சி அமைக்கிறீங்க. நான் தன்னால் காய்ச்ச பாட்டில் திருறேன். ஏதோ இந்த கூத்தாடணுமா 4 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுனமா நான் போகிறேன். அவன் புருஷன் அன்றைக்கெல்லாம் ஒரு ஒம்பளையை போட்டு விட்டு பிள்ளை ஒத்ததோடு வந்துட்டான். வந்துட்டு வெளியே ஆத்தா அத்தோரம்மா வாரியா நான் உள்ள அது மயனை தொட்டி கட்டு போட்டு ஆட்டுக்கிட்டு இருக்கேன். சுச்சு சுச்சு அம்மா வந்துடுவாங்க, ஒரு வாட்டு என் தங்கம் நீ தூங்கணும். பார்த்தா புருஷன் இங்கே நிற்கிறேன். லைட்டாக போய் இப்படி கட்டி பிடிக்கிறான். எம்கேஆர் அப்படின்னு எனக்கு சித்தி மக வேணுங்க அப்படின்ட்டு எல்லாம் பொழைக்கணும். உரிமை சத்தா அண்ணன் தானே. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. உண்மையிலேயே கள்ளங்கவடம் இல்லாத ஒரு நகைச்சுவை நடிகை. எத்தனை பேர் இருந்தாலும் அதில் ஒரு ஆளாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி எங்களது மணப்பாறை அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அண்ணா நகர் ஆண்டாளு ஐநாபுரம் கோபாலு ஐச்சிய பிள்ளை எடுக்கிறாண்டா தண்டாளு. அவன் ஐச்சிய பிள்ளை எடுக்கிறாண்டா தண்டாளு. இந்த பாட்டுக்கு கராட்டாடி அடிச்சான் பாடுறா அவன் தாண்டா டிரைவர். இந்த பாட்டுக்கு வேணா கராட்டாடி அடிப்பானாடா. ரெண்டக்கு என்கிட்ட போ.
நகைச்சுவை மன்னன் கப்ளிங் ஓஸ் நகைச்சுவை மாமணி கப்ளிங் இந்த ஓஸ். சித்திர வெயிலில் உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 2 நாள் கடுமையாக 1 மணி உச்சி வெயிலில் நிர்வாணமாக வண்டி ஓட்டு கொண்டு ஒரே ஒரு கண்ணாடி வளையலை உடைச்சு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாமப்பில் இருக்கிறா. ஏன்னா அதுக்கு மேலே முண்டை தூக்க முடியாது. மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் சி ஏழை. நான் என்னடா ஸ்கூலா நடத்திக்கிட்டு இருக்கேன்? பேரை சொல்லு வேத்துல. சி. அவன் பேர அப்பா வேற ஏடா. ஏன்னா பீன்னு எனக்கு பழக்கம். சி தமிழ் எழுத்துல ஆனா சியா வருமா? மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒளி ஒளி அமைப்பு உண்மையிலே சரியான மைசெட். கரண்ட் எங்கே எடுத்த? போஸ்ட் மரத்தில் தானே. ஈபிக்கு நன்றி. ஈபிக்கு நன்றி. ஆமாப்பா, கிராமத்தில் ஊரா அவங்க நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஒளி ஒளி அமைப்பு ரமேஷ் ஆடியோஸ் வெள்ள கொள்ளை. ரமேஷ் கொத்துப்பாட்டு போடு. இந்த அடிக்கிறேன். உனக்கு லவ் அமையலைன்னு ஊர் பயில புறம் போட்டு விடுறியா? அவ்வளோதான் விதி. யாரை விட்டுச்சு? என்னத்த குளவாய்ப்பட்டி மாவீரன் பாஸ் நினைவாக 101. இந்த பேப்பரில் எங்கன்னப்பா எடுக்கிறீங்க? நன்றி. வீட்டுக்கு உண்மையிலே மைசெட்டு சூப்பர்ண்ணே. ஓனர் யாருண்ணே? ஓ, உண்மையிலே மைசெட் ரமேஷ் மைசெட். 100 ஆண்டு காலம் உனக்கு அப்புறம் மயன் பேரன் பேத்தி எல்லாருமே பிழைக்கணும். நீ கோடீஸ்வரனாக வரணும். நாங்கள் ஊரம் தெருவில் தெரியணும். அதே என்னுடைய ஆசை. இதில் என்ன இருக்குது? தன்னை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாரு. பழிக்கும்டா. நல்லா இருக்கும். வேறு எதுவும் செகனத்தில் பார்க்குறான். அவ்வளோ தான் உள்ளவா 2 வில தாயை ரெடி பண்ணி விடுறேன். தூக்க மாட்டாப்புல. எனக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி விடுன்னு இவனை முயற்சி பண்ணுறியா? ஐயா ரமேஷ் மைசெட்டு நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். 7 தடவை சொல்லிட்டு ஒரு 100 ரூபா காசு இல்லை வந்துட்டேன். அப்போ நீ பொழைச்சிக்கிறோம். நாங்கள் நக்கிட்டு தெரியும் சரியா? அப்படி ஆளுகள்லாம் என்னப்பா அது? எங்கள் அண்ணன் தான் அது. எத்தனை பிள்ளையண்ணே? 2 பிள்ளைகளா? போதும் விதி. ஆனால் காதலிச்சியாக்க மதனிய அண்ணியை காதலிச்சியா? ஓ மூஞ்சிக்கு வேமா அமையாதுண்ணே. நீ இருட்டுக்குள்ளே நின்றுட்டாலே யாரும் பார்த்துட்டு போயிடுவாங்க அவன் பாட்டுக்கு. சரி ஒன்னே விடு. இந்த கப்ளிங் பண்ணிட்டேன். கதையை சொல்ல. கல்யாணம் ஆன போதே மசுர் இல்லை. அப்போ அது பாவம். நல்ல புண்ணியவதி. அது 100 ஆண்டு காலம் கொண்டாட்டி நல்லா இருக்கணும். யூடியூப்பில் பார்க்க சொல்லு. கருப்பேன் காப்பாற்றாரேன். இன்னும் கூட நீ ஏதாவது பண்ணி விடு. வெடிக்கதை இல்லைடா. ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு 8:30க்கெல்லாம் போய் உட்காந்துருக்காரு இரும்பு கட்டில். பொண்டாட்டி 5 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுட்டு ஆப்பிள் 5 கிலோ ஆரஞ்சு 5 கிலோ. அது பெரிய திண்ணி பண்டாரமாக இருக்கும் போல். அம்புட்டியும் கூட நிறைய சுடுமாடை கூட்டி கொண்டு போய் பார்த்துருக்கு. ஒரு கட்டிலில் படுத்து கிடந்த ஆள் அசந்துட்டார். விடிய விடிய காலில் விழுந்தோடனே அசந்துட்டார். பொண்டாட்டி தடவி பார்த்துருக்கு. புருஷனை காணாமல். ஏன்னா மண்டையும் கட்டிலும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அது அவர் வல்ல ஓலா பொண்ணு வெளியே போயிடுச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டு பகலில் நடத்தியிருக்காங்க. இப்படியே இருந்திருக்கேன். பகலில் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா? சீடி இருக்கு வாங்கிட்டு போறியா? செரு புஞ்சுவோம். பாசத்துக்குரிய கொட்டக அமைப்பு அச்சிட்டி பிரிண்டானே. கொட்டக அமைப்பு MNR ரமேஷ் சூப்பர்னே. வாழ்க்கையில் உன் பரம்பரையா நீ பொழைச்சிக்கிருவேன். தகன இந்த துணி இது கொட்டக. நீ பொழைச்சிக்கப்பா. நல்லா இருக்கு. சீன அமைப்பு கிடையாது. அது கொட்டக அமைப்பு. வானே நீ போட்ட தகரத்துக்கு வாங்கிட்டு போ. மைசெட்டு அண்ணே ரமேஷ் அண்ணே வா. சிரிச்சுக்கிட்டே இருக்காத. சிரிச்சு உழப்பாயிரம். இங்கே நீ உட்காந்துருக்கே. எவனை தூக்கிட்டு போயிடுவாங்க தானே. எப்படி பையன் நீ வா. எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது நல்லா இருக்கும். இப்போயாவது 100 ரூபா கொடுப்பான்னு பார்ப்போம். ஒன்றுமே மிதக்கலையாடா டெஸ்டரை தவிர. கொட்டை அமைப்பு எங்கள் அண்ணே வா. MNR ரமேஷ் அண்ணே வா. இங்கே வேறு கொட்டை நீ தான் போட்டியா? வா. ஏன் தகரத்திலே ஓடுற? ஏன் விதி? கொட்டையை பிரிச்சுட்டு போ. அங்கிட்டு கூடி பிரி. நான் அங்கிட்டு கூடி நடிக்கிறேன்.
யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, உண்மையிலே அங்கிட்டு ஒரு தம்பி இருக்கார். தம்பி, அவன் கப்ளிங்கெலாம் மாட்டியிருக்கேன். ஏன் அவனு நெருங்கிட்டானடா மண்டையில். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 2 தம்பிக்கும் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறா. வாங்க கனி, வாப்பா கனி, வா அங்கிட்டு. நீ இங்கிட்டு வந்து குனி. இவன் கனி, அவன் பேர் என்னடா மகாளி? அது என்ன பேர்? நம்ம ஊர் கச்சேரியா? ஓ மை காட், இங்கே எப்படி வந்து? இந்த அகராதியா பேசுகிற மாதிரி காரில் தான் நான் எப்படி லாங்கில் வந்தேன். தம்பி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற கீழே கொடும்புள்ளூர் பாத்தினூர் பக்கத்தில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களை மகிழ்ச்சி கலையில் ஆற்றுவது யூடியூப் சேனல் தான். ஏன் தம்பி, நம்ம ஊர் கச்சேரி. நீ ரொம்ப நாள் நீ வெள்ளையில் ஆள் அனுப்பி விட்டு நீ படுத்துக்கிற, உண்மைதானே பங்காளி? வாழ்த்துக்கள். நம்ம ஊர் கச்சேரி சிரிச்ச முகத்தோட இருக்கேன். அப்போதை போட்டது என்ன வேலுச்சாமியானனுக்கா? டீ வாங்கலையா, உள்ள கடை ஓடுறியா? பொம்பளை பிள்ளை இருந்தால் என்ன வேணா பேக்கரியோட ஓடுவேன். எனக்கு ஒருத்த வர காப்பி ஓட தர மாட்டேன். பிதி என்ன அந்த பால் கவுச்சிக்கு அப்படியே பூரா அண்ணன் தம்பி தான். நான் என்ன செய்வேன்? கப்ளிங்கி சாப்பிட்டு போறாங்க. ஆலய திருப்பணி குழுவினர், பஞ்சுமில் குடியிருப்பு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், ஸ்ரீ சிவசக்தி வெற்றி விநாயகர் நற்பணி மன்றம் அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என்னுடைய தம்பி, நமது இரட்டையாள மண்ணின் மைந்தன் எம் வெங்கடேஸ்வரன் நாரதர், என்னுடைய தம்பி நாரதர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த நாடகமாக இருந்தாலும் என் தம்பி இரட்டையாள மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எம் வெங்கடேஸ்வரன் நாரதர் ராஜ நடிகர் அவரை நாடுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்தி கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், உலகத்திலே கற்றுக் கொடுத்த குருநாதரை மறக்கக்கூடாது. நீங்கள் எல்லா பேருமே வெவ்வேறு வேலை பார்ப்பீங்க. எல்லா வேலையுமே ரசித்து ருசித்து பார்த்தால் அதில் உள்ள சுகம் எதுலேயுமே கிடையாது. எல்லாமே புனிதமான வேலை தான், தப்பு கிடையாது அண்ணே. உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னே. ஐயா, இவனை போச்சுறது நல்லது, நாடத்தை கெடுக்க பார்க்குறாயா? இப்போ தான் வந்து யாக வளர்க்குறேன். குச்சியை போடுறதுக்குள்ள இவனை கொண்டு தூக்கி போட்டால் நல்லாயிருக்கும். கெடுத்து போடுறேன், ஒரு ஆள் கெடுத்து. என் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், நான் பிறந்த ஊர், என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரம் தான் படுக்க. அந்த உடமரத்து முள்ள யாரும் ஒத்த முள்ள எடுக்க முடியாது. 3 அடி ஊற்று தண்ணி இன்ன வர வத்தலை. நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்சு கள்ளிசேரி காளிமுனியான் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் உலகத்திலே தன்னுடைய வயிறை பட்டினி போட்டு பிள்ளைகளை காப்பாற்றுவள் தான் பெத்த தாய். அதனால தான் எங்கள் அம்மா ஊரை தேர்வு செஞ்சேன், அந்த ஆதரவற்ற இல்லம் கட்டுறதற்காக. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். நான் பிறந்தவுடனே கள்ளிசேரி காளிமுனியன் 30 செண்டவனைய வண்டியை கட்டிக்கிட்டு, குலசாமி 18ஆம் படியா மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு, எங்கள் ஐயா எங்கள் சொந்தக்காரங்க கள்ளிசேரி கிராமமே போய் 18ஆம் படியான் பாதத்தில் போட்டு எனக்கு வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணன். ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி உலகத்தில் இருக்க என் தமிழன் என்னுடைய அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் இன்னைக்கு உலகத்துக்கே தெரியுது. MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு அந்த சூம்ப காலனியை இன்னொருத்தையும் பொண்டாட்டி எழுதிட்டு வரேன். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே, எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான். நீங்க மைக்கில் பேசுங்க. இப்போ கொஞ்சம் சொல்லுங்க, நீ யாருன்னு சொல்லுங்க. பத்தியிலாயா? அதே விதி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா கொத்தமங்கலம் மையம் ஆர் திருமலை போர்வெளியோ பப்னா நடிக்க கொண்டிருக்கும் என் அன்பு அண்ணன் ஆர் உயிர். நான் உங்களை அண்ணன் இல்லை, உங்க மையன். எனக்கு வந்து சித்தப்பு 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 உனக்கு ஒரு செட்டப் ரெடி பண்றேன். இப்போ அவ்வளோ வெட்டி இல்லை, அந்த பத்தியா எச்சி புத்தி இருக்காரு உனக்கு. இதுக்கு ஏன் சிரிக்கிற? வேணாம்னு சொல்லி முறை வேண்டாம், வேண்டே வேண்டாம். ஒரு பொண்டாட்டி. நீங்க யாரு? பாம்பேல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க யாரு? பாட்சா. 200 கொண்டு போக தெரிச்சாரா?
சரி சித்தப்பு போ சித்தப்பு. அதே பொம்பளைன்னு சொன்னோட எச்சியை பாரு. அப்பா ஆர் திருமலை போர்வெல் வீடியோ உங்களது போர் குழியில் தம்பி அண்ணே படிக்கிறீங்க கேளுப்பா படின்னு உங்களது போர் குழிகளில் ஏற்படும் பழுதுகளை எங்களது நவீன கேமரா மூலம் பார்த்து எந்த போர் தண்ணி போறா அக்க போறா பார்த்து சிறந்த முறையில் பழுது நீக்கி தரப்படும் பொன் ரவி கொத்தமங்கலம் மையம் ஆடியோ வீடியோ ஆர் திருமலை போர்வெல் வீடியோ அத்த உறவு சார்பாக 201 நன்றி சித்தப்பு. கப்ளிங் வாங்கி தரவா லோகாஸ்புரையா முழுசா படிக்கவா. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அலியா நிலை ஊராட்சி பஞ்சுமில் குடியிருப்பில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சிவசக்தி வெற்றி விநாயகர் ஆலய மே தினம் மற்றும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் என்னைக்கு 2/5/2025 வெள்ளிக்கிழமை 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு மன்னவாரி தூத்தி போடுவேன். 12 மணி கடந்துருச்சுன்னா இன்னைக்கு கணக்கு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில் நடைபெற இருக்கிறது. இடம் அலியா நிலை பஞ்சுமில் தலைமை பைபாஸில். எத்தனை மணிக்கு போய் காலையில் 6 மணிக்கு நாடகம் பார்த்துட்டு அப்படியே ரேஸை பாருங்க. தூக்கத்தோட மாடு வரும் ஊட விழுந்துரு இவங்க அக்கப்போர் பெரும் அக்கப்போர் ஓட்டுற மாட்டு வண்டிக்காராக உசுர பணையை வச்சு வர்றாங்க. இவன் பைக்கில் போய்கிட்டு முண்டை பாதி தூரம் மாட்டு வண்டியை பின்னாடியே போகிறேன். பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் இல்லாமல் கிருன்னு மாடு ஏறி மிதிச்சு மாட்டுக்காரன் பூரா அரைச்சு இந்த கொடுமையா எதில் விட்டேன் வாயில. நன்றி. தலைமை மாண்புமிகு சிவ வி அண்ணா மெய்யநாதன் MCA பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் எங்களது மூத்தவர் வருகை தர இருக்கிறார். பரிசு எல்லாரும் சொல்லவா. பெரிய மாடு 7 மைல் காலை 6 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு திரும்புமா. நுழைவு கட்டணம் 700 ரூபாயா? அதான் 7 மணின்ட்டு. பரிசு மட்டும் எதில் இருக்கு? முதல் பரிசு ரூபாய் 15,001 வழங்குபவர் KSR குரூப்ஸ் நன்றி. இரண்டாம் பரிசு 12,001 வழங்குபவர்கள் S தங்கராஜ் திமுக கிளை செயலாளர் அலியா நிலை. மூன்றாம் பரிசு 8,001 வழங்குபவர்கள் ஸ்ரீ சிவசக்தி வெற்றி விநாயகர் நற்பணி மன்றம் அலியா நிலை பஞ்சுமில் குடியிருப்பு இளைஞர்கள் கைதட்டலாம். ஏன்னா நீங்க தான் எனக்கு காசு தரணும், வேற வழி இல்லை. நான்காம் பரிசு 6,001 வழங்குபவர்கள் மென்னையாச்சி வெள்ளச்சாமி அலியா நிலை. கொடி பரிசு 1,001 வழங்குபவர்கள் AGMS பிரதர்ஸ். வாழ்த்துக்கள். பெரிய மாட்டுக்கு இந்த பரிசு. சின்ன மாடு 5 மைல் காலை 7 மணி நுழைவு கட்டணம் 600. முதல் பரிசு 10,001 வழங்குபவர்கள் மெய்யர் சேர்வை சின்ன மீசை RK சேர்வை வடவயல். இரண்டாம் பரிசு 8,001 வழங்குபவர்கள் ஸ்ரீ சிவசக்தி வெற்றி விநாயகர் நற்பணி மன்றம் அலியா நிலை. கைதட்டலாம். எனக்கு காசு கொடுக்கக்கூடிய வள்ளல்களே. பஞ்சுமில் குடியிருப்பு இளைஞர்கள். மூன்றாம் பரிசு 6,001 வழங்குபவர்கள் சேது அலியா நிலை பஞ்சுமில் குடியிருப்பு. நான்காம் பரிசு 4,001 வழங்குபவர்கள் குன்ன குறும்பி ரேக்கலா நண்பர்கள். கொடி பரிசு 1,001 வழங்குபவர்கள் AGMS பிரதர்ஸ். 2 பெரிய மாட்டுக்கும் சின்ன மாட்டுக்கும் அவங்க தான் கொடி பரிசு வழங்குறாங்க. வாழ்த்துக்கள். அம்பளிப்பு வழங்குபவர்கள் சொல்லிடுவா. துண்டு மாலை அம்பளிப்பு B மதியழகன் சேர்வை. நன்றி. M சரவணன் வர்ணனையாளரனே எங்கிட்ட என்று போட்டு வச்சிருக்கேன். பெரிய மாட்டிற்கான வெற்றி கோப்பை வழங்குபவர்கள் S முருகேசன் பாப்பாத்தி சோபா செட் உரிமையாளர். சின்ன மாட்டிற்கான வெற்றி கோப்பை வழங்குபவர்கள் பசும்பொன் ஐயாவு சேர்வை நினைவாக. நன்றி. பசு ரூட்டு அறந்தாங்கி 2 புதுக்கோட்டை பஞ்சுமுல் ஸ்டாப்
இப்படிக்கு இதை நடத்தக்கூடிய நல்ல இதயங்கள் ஸ்ரீ சிவசக்தி வெற்றி விநாயகர் அலியா நிலை பஞ்சுமில் குடியிருப்பு மற்றும் கிராமத்தார்கள் மற்றும் வெளியூர் நண்பர்கள் அன்போடு ஆதரவோடு காலையிலே வெள்ளிக்கிழமை சரியாக 6 மணி அளவில் 1ஆம் ஆண்டு மாபெரும் எல்கை பந்தயம் நடைபெறும். 200 வாங்கிட்டு வா, கிரி எடுத்து போனேன், போயிட்டு வரவா. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன், காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன், என்னை கண்டேன் நெஞ்சில் உறவை கண்டேன், ஈயம் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன், தாய் செய்ததே நமும் நாங்கள் வந்ததே, தாய் கொண்டதே வரம் நாளும் வாழ்வது, என் ராஜாத்தி கண்ணே கலங்காதே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கள்ளும் எண்ணெய் நெஞ்சில் கவடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை, காலம் வரும் அங்கு தெய்வம் வரும், அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும், காலம் தன்னை நான் மாற வைப்பேன், கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன், என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே.
நீங்க தான் இந்த தொண்ணு பேசின ஆளுங்களாப்பா. சரி சரி சரி. அப்புறம் பிடிக்கிறாள் எப்படி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. அப்புறம் பிறந்தங்க நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வாயில வச்சிருக்கீங்க? சரி 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 சரி. அப்புறம் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தி என்ன? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ரசிகர் நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. என்கிட்ட எல்லாம் அப்படி எல்லாம் பேசவே கூடாது. உருன்னு உட்காந்து நாடகம் தான் பார்க்கணும். இல்லைன்னா நான் ஒரு நேரத்துல இருக்க என்னப்பா செய்வேன்? என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அண்ணே ஒளிபரிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணே? சரி சரி சரி. வந்தமா பட்டமா பட மாட்டேன் யூடியூப் பண்ணேன். நம்ம ஊர் கச்சேரி எங்கண்ணா அப்பாவை காணா? ரைட் ரைட். எங்க பண்ண யூடியூப்? ஓய்வு எடுக்கிறாரு. இந்த கையை முடி காட்டிட்டு இருக்காரியா. வந்தமா பட்டமா படம் எடுக்கட்டும். நமது பணியை பணியோடு தொடருமே. ஹால் மாமா இழந்த போல தோப்புதாண்டா நாயரி ஆயேரி நாயரி ஆயேரி எழுந்தாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போல தோப்புதாண்டா ஏறினாது ஏறிதாண்டா மாமா இறந்த பாடு தூக்குதாண்டா எழுந்தாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போல தோப்புதாண்டா ஏறி நல்ல உளுப்பட்டு மாமா நல்ல பொறிக்கட்டு ஏறி நல்ல உளுப்பட்டு மாமா எழுந்தாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போல பாடு தூக்குதாண்டா உன்னடத்தி ஒரு வருஷம் மாமா என்ன தேச்சி தலமே தாரோடே உன்னை நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுடிக்கு உன்னடத்தி ஒரு வருஷம் மாமா என்ன தேச்சி தலமுடிகி இங்கிலேடா வாரிடுவோம் மாமா பிரியமான தோடு ஏத்து வரங்க புஞ்சிலேயே வாடிடுவே மாமா பிரியமான தோட்டலையே ஏறிந்தாங்க ஏறிதாண்டா மாமா தூக்குதாண்டா சன்னலா திறந்து வச்சு மாமா தம்பல தாவரிச்சு வச்சே ஜன்னலை தான் திறந்து வச்சு மாமா ஜம்காலத்தை விரிச்சு வச்சு சன்னலா திறந்து வச்சு மாமா தம்பல தாவரிச்சு வச்சே நல்ல பாம்பு நல்ல பாம்பு நானும் இப்போ கிட்டத்தட்ட இந்த தொழிலுக்கு வந்து 2.5 வருஷம் 3 வருஷம் வரப்போகுது. சரிக்கா பாம்பு ஒரு நாள் கூட கிளம்பி நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை. யாருக்கு பாம்பு இருக்கு? அப்ப யாருக்குமே பாம்பு இல்லையா? பாம்பு கிடையாது. பார்த்தேன் என்னன்னு என்ன அப்ப அவர்கிட்ட இல்ல போலே பாம்பு. ஏப்பா உங்கள்ட்ட பாம்பு? ஐயோ அழகு இல்ல அதுதான் இருக்கு. அது என்ன? அது சொல்ல மாட்டேன். லென்த்து கப்ளிங் போஸ். அப்படிங்க ஓசா. சரி சரி. நல்ல பாம்பு வருவங்கிட்டு மாமா சாமத்தியில நான் வருவேன். நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா சாமத்தில நான் வருவேன். ஏறினாங்க ஏறினாங்க எந்த பாலம் தோப்புதாடா. ஏறினாங்க ஏறினாங்க மாமா எந்த பாலம் தூக்குதாண்டா. போடுறா. பக்கமேளம் சூப்பர். ராஜாக்களே ரொம்ப நன்றி. ஒளிபிரிக்கு இதை விட சூப்பர். ஆஹா. சூப்பர் உண்மையுமே உண்மையுமே ஒளிபிரிக்கு இந்த அளவுக்கு அமைச்சாதான் நம்மளாம் பாட முடியும். இல்லைன்னா பேச முடியாது பாட முடியாது. ஒரு வாரமாக ரொம்ப கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு சூப்பர். கேட்டா கோச்சுக்க முடியல. சரிண்ணே நீ என்னென்ன இப்படியே உருனே உட்காந்துருக்க? இல்ல சிரிச்சுக்கிட்டு தானே இருக்காரு அவரு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அண்ணே பொண்டாட்டி உட்காந்துருக்காங்க நீ வாயை திறக்காம உட்காந்துருக்கியா? ஏ இது பெரிய ஓசா இருக்குமாலப்பா. எப்போதுமே அண்ணன் அமைதியான டைப். அண்ணே முன்னு சொல்ல குறை சொல்லப்பா. ஒளிபெருக்கி இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குதே ஆச்சா ஆகலையான்னு கேட்டேன். அவருக்கு எல்லாம் ஆயிட்டா இருக்கு. விவரமா புள்ளைய தூக்கி உட்கார ஸ்டாப்ல பூங்கோயிலே பூங்கோயிலே நான் எத்தனை நாளாக காத்து